well. சங்கீதம் 89:15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தர் நம்மை தூளிலிருந்து தூக்கி எடுத்து இந்த நாளிலே எல்லாரையும் அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கலாம். Psalms 89:15 says, "Blessed are the people who know the joyful sound. We are the blessed people. God has chosen us from the miry clay. Let us give thanks from the bottom of our heart for His amazing grace upon us." ஸ்தோத்திர ராஜா தகப்பனே, அப்பா இந்த நேரத்திலையும் ராஜா ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, தூளிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரப்பா, எங்கேயோ இருந்து எங்களை என் தேவன் தேடி வந்தீரே ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. பெயர் சொல்லி அழைத்தீங்களப்பா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, எங்களிலே என் தேவன் பிரியப்படுகிறீரே ராஜா. அப்பா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நீங்க பாராட்டி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் துதி ஆராதனை வேலைக்காக ஆராதனையை வழி நடத்துகிறவர்களுக்காக, இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களுக்காக அபிஷேகத்தோடு துதி ஆராதனையை நடத்தும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். Let's pray for the praise and worship team, children of God playing musical instruments, and the entire choir team for let them filled with the Holy Spirit and lead this worship. ஸ்தோத்திர ராஜா தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலையும் கர்த்தாவே துதி ஆராதனையை வழி நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து இந்த நேரத்தில் அப்பா வல்லமையாய் உம்முடைய நாம மகிமைக்காக அப்பா பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லாருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா, அபிஷேகத்தை கொடுங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க அப்பா, உற்சாகத்தை கொடுங்க ராஜா. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக செய்தி வேலைக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே தம்முடைய ஊழியக்காரரை மறைத்து கர்த்தர் வெளிப்படணும். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். Let's pray for the word of God. Let God anoint the pastor delivering the God's word today with us. ஸ்தோத்திர ராஜா தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலையும் ராஜா இந்த நாளிலே அப்பா உம்முடைய சத்தியத்தை கொண்டு வருகிறதான தேவ ஊழியரை கர்த்தாவே உம்முடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா முழுவதுமா என் தேவன் அபிஷேகித்து ஆண்டவரே நீங்க அவருடைய வாயிலிருந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய மகிமை நாங்கள் தரிசிக்க எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. அடுத்ததாக PA சிஸ்டம், LCD, லைவ் ஸ்ட்ரீமிங் இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கலாம். Let's pray for the children of God operating PA system, LCD and live streaming. ஸ்தோத்திர ராஜா தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆராதனையிலையும் கர்த்தாவே LCD, PA சிஸ்டம், லைவ் ஸ்ட்ரீமிங் இதையெல்லாம் ஆப்ரேட் பண்ணுற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவங்களோடு கூட என் தேவனுடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்கிறதற்கு அப்பா அவங்களுக்கு ஞான இருதயத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ்அப்பா உம்முடைய மகிமை கர்த்தாவே ஒவ்வொரு சிஸ்டம் மேலேயும் தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்காக சர்ச்சை ஒழுங்குபடுத்தினவர்களுக்காக அஷரஸ்க்காக ஜெபிக்கலாம். Let's pray for the ushers and people committed in the arrangements of this church hall for this service. ஸ்தோத்திர ராஜா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த ஆராதனைக்காக ஆண்டவரே இந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்தினவர்களுக்காக அப்பா காலையிலேயே தங்களை அர்ப்பணித்து அப்பா இந்த இடத்துல வந்து உமக்காக கர்த்தாவே அப்பா இதையெல்லாம் ரெடி பண்ண ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை தாளந்துகளுக்காக நன்றி அப்பா.
தகப்பனே அவங்க இன்னும் அதிகமாய் தேவன் உற்சாகப்படுத்துங்க. அஷரஸை தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற வர இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கலாம். Let us pray for the church gathering and everyone join us through online. ஸ்தோத்திர ராஜா தகப்பனே அப்பா, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அப்பா இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. தகப்பனே ராஜா, நீங்க எங்களோடு கூட ஆண்டவரே நீங்க மகிமைப்படும்படியா எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் இருதயத்திலிருந்து உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா. காணிக்கை பகுதிக்காக ஜெபிக்கலாம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் காணிக்கையை நம்ம உற்சாகமாய் கொடுக்க தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கலாம். Holy Bible says God loves the cheerful giver. Let us pray for the God for strengthening our hand and minds for the cheerful offering. ஸ்தோத்திர ராஜா தகப்பனே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த ஆராதனையில கர்த்தாவே காணிக்கை பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திர ராஜா, உற்சாகமாய் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு காணிக்கை செலுத்த தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களுடைய கரங்களை பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திர ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அடுத்ததாக ஞாயிறு பாடசாலைக்காக அதில் இருக்கிற ஆசிரியர்கள் குழந்தைகளை தேவன் அவங்க இந்த நேரங்களை அவங்க பிரயோஜனமாய் பயன்படுத்தி கொள்ளணும். தேவர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அவங்க இருதயத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே பதியணும். அதே போல் இந்த சர்வீஸ்க்கு அப்புறமா நடக்க இருக்கிற குவிஸை தேவன் ஆசீர்வதிக்கணும். இதற்காக நம்ம ஜெபிக்கலாம். Let us pray for the Sunday school teachers and the children and for the quiz after the service. ஸ்தோத்திர ராஜா தகப்பனே அப்பா, சண்டே ஸ்கூலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசிரியர்களை குழந்தைகளை உடைய கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே, சிறு பிராயத்தில் கற்றுக்கொள்ளுகிற வசனங்கள் அவங்களுடைய மனதில் அப்பா பசுமர தாணி போல் பதிய தகப்பன் உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. என் தேவன் இந்த சிறு வயதிலேயே உருவாக்கி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த சர்வீஸ்க்கு அப்புறம் இருக்கிறதான ஆண்டவரே அந்த குவிஸை கூட தேவன் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளளவும் கற்றுக்கொண்டதை உடைய நாம மகிமைக்காக அவங்க எல்லாம் வெளிப்படுத்த தேவன் அவங்களுக்கு தாளந்துகளை கூட்டி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர ராஜா, இந்த ஆராதனையை முற்றுமுடிய உம்முடைய கரங்கள்ல கொடுக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றுமுடிய தாழ்த்துகிறோம். தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லது. நாங்கள் யாவரும் மகிழ்ந்திருந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். So we will stand up and give our God our praise. இந்த காலை வேளையில் நாங்கள் யாவருமாக கூடியிருப்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. We've all gathered here by God's grace. Amen. நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். We've come to worship our God. அவர் எங்களோடு பேச போகிறார். He's going to speak to us. நாங்கள் அவரோடு பேச போகிறோம். And we are going to speak to him. அவருடைய கிருபை எங்கள் மேல் வெளிப்பட போகிறது. His grace is going to be அவருடைய displayed upon கண்கள் us. எங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. He's always looking over us. அவருடைய கண்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமானதை தர வல்லதா இருக்கிறது. His eyes bless us. நாங்கள் யாரும் அங்கும் இங்கும் பார்க்காமல் ஆண்டவரை நோக்கி மாத்திரம் பார்ப்போம். Without looking elsewhere, let's look upon our God. அவரே எங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். He is able to strengthen us. அவரே எங்களுக்கு சுகத்தை தர வல்லவராய் He is இருக்கிறார். able to heal us. அவரே எங்களை சரியான பாதையில நடத்த வல்லவராய் He is இருக்கிறார். able to lead us in the right path. அவர் எங்களுடைய சிந்தனைகளை சிறைப்பிடிக்க வல்லவராய் He is இருக்கிறார். able to cleanse our conscience. அவர் எங்களுடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். He is able to make our minds நாங்கள் one. யாவரும் அவரை நோக்கி பார்ப்போம். Let's look upon him அவரை today. நோக்கி நாங்கள் துதிப்போம். Let's praise him இந்த அரை today. மணி தியானம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to take this moment seriously. நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்பதை உள்ளங்கள் உணர வேண்டும். We have to understand we are here to praise our God. எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரியான பாதையில போகுமா இருந்தால் எங்களுடைய சரீரம் சரியான போகும். If our heart and soul is in the right place, we will go to the right நாங்கள் அவரை place. நோக்கி கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவையும் ஆவியையும்
ஒருமனப்படுத்தும் ஐயா என்பதாக கேட்போம். Let us ask God, make our hearts and our அவரே souls எங்களுடைய one. உயர்ந்த கன்மலையாய் இருக்கிறார். You are our rock and our high place. எங்களுடைய பாதைகளை சேவையாக்கும் ஆண்டவரே. Lord, make our path straight today. இயேசுவே எங்களுடைய பாதைகளை சேவையாக்கும் ஆண்டவரே. Lord, make our path straight today, Lord. உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் We ஆண்டவரே. praise you, we give you thanks, God. எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக Lord, ஜெபிக்கிறோம் we pray you ஆவியானவரே. come down like a fire in this வந்திருக்கிற place. ஒவ்வொரு மேலும் நீங்கள் பேசும்படியாக வருகிறோம். Speak to every person here. இயேசுவே எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாக வருகிறோம் ஆண்டவரே. Move in the midst of us today, Jesus. இயேசுவே எங்களுக்கு இறங்குங்கள் ஆண்டவரே. Lord, lay your presence நன்றியோடு upon us. ஸ்தோத்திரிக்கிறோம் We come ஆண்டவரே. with thanksgiving today, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் We ஆண்டவரே. praise நன்றி your name, செலுத்துகிறோம். Father. We worship you. Praise you, Master. நாங்கள் யாவருமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். Let's all clap our hands and sing this song together. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. We praise you, Master. We glorify your name, O Lord. Hallelujah. We thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் பெரு வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில் எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை வேணும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. கண்மலை வேணும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே. உள்ளத்தில் ஆறுதல் நாங்கள் சொல்லுவோம். அவர் போற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலரே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே. ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் ஜெயமும் நீரே. ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே.
நோக்கி நன்றி என்பதாக Shall சொல்லுவோம். we open our கடந்த mouths and give him praise today? கடந்த வாரங்கள், கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை காத்திருக்கிறார். He's protected us all our lives. அவருடைய கிருபை, அவருடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்திருக்கிறது. Thank you for your eyes upon our lives. அவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு எங்களோடு கூட இருந்திருக்கிறது. Thank you for your protection and your நன்றி grace. ஆண்டவரே, துதிக்கிறோம் We give you கர்த்தாவே, thanks and we ஸ்தோத்திரிக்கிறோம். give you praise today. எங்களை ஆளுகை செய்கிறவரே உங்களுக்கு நன்றி Lord, you're செலுத்துகிறோம் God ஆண்டவரே. who moves in the இந்த நாளிலே midst of us, கர்த்தாவே, எங்கள் Father. யாவரையும் நீங்கள் உங்களுடைய கரங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணும்படியாக Lord, we வருகிறோம். thank you for you are able to bless our hands, Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் We ஆண்டவரே. praise you, we come with உங்களது thanksgiving பலத்தை எங்களுக்கு today. தரும்படியாக வருகிறோம் Lord, bless ஆண்டவரே. us with your strength to உங்களது worship தயவினால் you. எங்களை நடத்தும்படியாக வருகிறோம் Lead us ஆண்டவரே. today, Father. உங்களை நன்றியோடு We ஸ்தோத்திரிக்கிறோம் worship, we ஆண்டவரே. glorify your name. இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். We give you ஆவியானவரே thanks. உங்களுக்கு நன்றி We ஆண்டவரே. thank you, Holy எங்களை Spirit. நடத்துகிறவரே உங்களுக்கு God who ஸ்தோத்திரம். leads us, we praise you. உங்களது Jesus. பரத்திலிருந்து வருகிற ஜெயத்தை எங்கள் யாவருக்கும் தரும்படியாக வருகிறோம். Thank you, God. உங்களது பரத்திலிருந்து வருகிறதான ஜெயம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. Thank you, God. Bless us with a victory today. Hallelujah, we thank you We Lord. worship you. We exalt your name O Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, we thank you Lord. Thank you Jesus. We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord, and we offer unto you sacrifices of thanksgiving, and we offer unto you sacrifices of joy. துதிகள் பலிகளையே கர்த்தரின் வீட்டினிலே, துதிகள் பலிகளையே கர்த்தரின் வீட்டினிலே நாம் கொண்டு வருவோம். ஸ்தோத்திர பலிகளை இன்றே நாம் தேடுவோம், ஆனந்த பலிகளையே. We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord, and we offer unto you sacrifices of thanksgiving, and we offer unto you sacrifices of joy. Glory be to God, He has lifted me up, He has lifted me up, I know. Reach out His hands and He lifted me up, that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more, And when I stand upon the other shore, I'll praise Him more and more. and When I stand upon the other shore, I'll praise Him more and more. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. தேவனை நேசிக்கிறேன், என்றென்றும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Lord, we come with thanksgiving today. தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற பலத்துக்காக, உற்சாகத்துக்காக Thank you ஸ்தோத்திரம் for the ஆண்டவரே. strength that you blessed us today with. நீங்கள் எங்களை ஆளுகை செய்கிறமைக்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம் your ஆண்டவரே. moving in the midst of us today. வந்திருக்கிற Lord. ஒருவரை கர்த்தாவே உங்கள் ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறமைக்காக நன்றி Thank ஆண்டவரே. you for you bless the spirit of everyone நாங்கள் here, வந்த Lord. உடைந்த உள்ளத்தோடு போகக்கூடாது கர்த்தாவே. Lord, let's not leave with a broken heart today, எங்களுடைய God. உள்ளங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும் ஆண்டவரே. Lord, mend our hearts today, எங்களுடைய Jesus. உள்ளங்களை நீங்கள் ஆண்டவரே சீரமைக்க வேண்டும் கர்த்தாவே. Lord, mend our hearts today, Father. எங்களுடைய சிந்தனைக்குள்ளாக நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் Lord, கர்த்தாவே. let you blossom in our minds today, எங்களுடைய Father. சோர்வான சிந்தனை
சிந்தனைகளை மாற்றி உற்சாகமான சிந்தனை தரும்படியாக வருகிறோம். Lord, change our hearts with encouragement, Father. எங்களது எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. Lord, let all our sicknesses உம்முடைய தெய்வீக பலன்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. Lord, bless us all the more. யாரெல்லாம் சுகஹீனமாய் இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால சுகம் கிடைக்கட்டும் In கர்த்தாவே. the name of Jesus, let there be healing today. உம்முடைய சுகத்தை எங்களுக்கு தருகிறமைக்காக நன்றி Thank ஆண்டவரே. you for the strength that you bless உம்முடைய us ஆறுதலை today. எங்களுக்கு தருகிறமைக்காக ஸ்தோத்திரம் Thank you ராஜா. for you are with us today. எங்களை பலப்படுத்துகிறமைக்காக நன்றி. We praise you, God. தேவாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். We worship your name today. ராஜாவே உங்களுக்கு நன்றி ராஜா. We give you thanks, Lord. இஸ்ரவேலின் ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் The God கர்த்தாவே. of Israel, we thank you நீங்கள் today. ஒருவரே இந்த உலகத்துக்கு தேவனாய் இருக்கிறமைக்காக நன்றி Lord, we ஆண்டவரே. thank you for you are King of this world. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறமைக்காக ஸ்தோத்திரம் You're God who ஆண்டவரே. reigns over the earth. எங்களை ஆளுகை செய்கிறமைக்காக நன்றி Thank ராஜா. you for you reign over us, Lord. எங்களுடைய சபையை ஆளுகை செய்கிறமைக்காக Lord, நன்றி you reign ஆண்டவரே. over this church today. எங்களை பராமரிக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். Thank you for you look after us, God. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் We கர்த்தாவே. thank you today. We praise your name. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து யாருமாக சேர்ந்து சொல்லுவோம். Hallelujah, we thank you Lord. நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு
பண்ணினீ. இயேசுவே, 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 இயேசுவே. அளவில்லா அன்பிற்காக, அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. யாருமாக சேர்ந்து சொல்லுவோம் இந்த வார்த்தைகளை. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, 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 இயேசுவே. அளவில்லா அன்பிற்காக, அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி நாதா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிறதா அளவில்லா அன்புக்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிறதா அளவில்லாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபையாகளாக குடும்பங்களாக கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் உங்களுடைய கண்கள் ஆண்டவரே எங்களை நோக்கி பார்க்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறமைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உங்களை மாத்திரம் நாங்கள் சிந்திப்பதற்கு கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. உங்களுடைய சிந்தனை ஒன்றே எங்களுடைய சிந்தனையில் ஓடட்டும் கர்த்தாவே. எங்களுக்காக அநேக காரியங்களை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே எங்களுக்காக சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே.
சொல்லுவோம். அவரே எங்களை ஒரு நாள் நடத்த வல்லவராயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் என்னை சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி Praise ராஜா. you today. We give you worship. நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு துணை உள்ளவராய் Thank you for இருக்கிறமைக்காக your ஸ்தோத்திரம். shelter and our help in times நம்முடைய of எல்லா need. கவலைகளையும் எல்லா பாரங்களையும் ஆண்டவரே எடுத்து Lord, we lay போட்டமைக்காக all our ஸ்தோத்திரம். burdens at your feet today, Father. ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துகிறமைக்காக நன்றி Thank you for ஆண்டவரே. you lead us, God. என்னுடைய இறுதி ஓட்டம் வரை கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட Thank you, இருக்கிறமைக்காக God, for நன்றி. you fight the race with ஆண்டவரே us, உங்களுடைய Father. பரிசுத்த கரங்களை பிடித்து கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை Lord, you செய்யுங்க hold ராஜா. our hands and you walk with us, Father. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு பிணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. Lord, help us to be joined with நன்றி you, ஆண்டவரே, Father. We ஸ்தோத்திரிக்கிறோம், praise your name. We give you glory. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, We give you worship today, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. We thank you. We praise your name, God. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நம்பியே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. We have faith and we put our trust in you today. நாங்கள் உங்களை நம்புகிற பொழுது எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடுகிறமைக்காக When ஸ்தோத்திரம் we put our ஆண்டவரே. faith and trust in you, all our worries they fade away. Hallelujah. We thank you, Jesus. We thank you today, God. We praise you, Master. We praise you today. We exalt your name, O Lord. We exalt your name, O Lord. Hallelujah. We glorify your name, O Lord. We praise you, Master. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறமைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக கிருபை ஆண்டவரே ஒருவரை தொடுகிறமைக்காக ஸ்தோத்திரம். Thank you for your presence தேவ today, பிரசன்னம் இந்த Lord. இடத்துல இருக்கிறமைக்காக நன்றி Thank ஆண்டவரே. you for your presence today, Jesus.
உள்ளத்தின் குமரரை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. Lord, change our hearts today. தேவ சமாதானம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. Give us that godly peace. இயேசுவே எங்கள் மத்தியில அசைவாடுங்க ராஜா. Lord, move in the midst of us. எங்களை நடத்துகிறமைக்காக ஸ்தோத்திரம் We ஆண்டவரே. thank you for your guidance. We upon us. praise you master. We worship you today. We praise you master. We glorify your We name. praise you master. We exalt your name O Lord. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We glorify your name, Father. ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். என்றென்றும் எங்களை கைவிடாமல் காக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, gracious heavenly Father, we commit ourselves into your mighty hands. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். Lord, we நீர் put எத்- ourselves into your
நீர் எத்தனை நல்லவர் என்பதை நாங்கள் இன்னும் அதிகமாய் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. Help us to understand how good and how gracious you are. உம்முடைய பிரசன்னத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். thank you for your presence, God. இப்பொழுதும் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் நம் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாய் Lord, ஜெபிக்கிறேன். we pray that you speak through the word of God today. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல நம்முடைய உள்ளத்திலே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. Let your word reap a crop 10 times, 100 times what was sown in our hearts, God. இப்பொழுதும் சிறுவராலே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். We pray for the Sunday school today. அவர்களுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களையும் தேவ வார்த்தைக்குள்ளாய் நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். That God will bless them with wisdom and understanding and grow in their godly knowledge. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we pray you bless every single child here. உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். Your God is able to bless everyone who comes into your presence. அப்படியா இன்றைய நாளிலும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for you are going to guide us today. ஒவ்வொருவருடைய உள்ளான மனிதனும் புதுப்பிக்கப்படட்டும். Help us be made a new man today. இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நெருங்கி வர கிருபை செய்யுங்க. And help us to grow more in your presence. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus Christ we pray and ask. ஆமென். கரங்களை Amen. தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். இன்றைய நாளிலும் மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again we welcome you in the mighty name of Jesus. இந்த நாளிலே நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். And we're going to go into the word of God now. ஆகவே தயவு செய்து பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போய் செய்து முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். The children may leave to go to their Sunday school now. இந்த வேளையிலும் நம் மத்தியிலே பாஸ்டர் சஞ்சய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்போம். Now let's all welcome Pastor Sanjay who's going to give the word of God. Praise the Lord. Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் வார்த்தை மேற்கொள்ளும். The word will overcome. வார்த்தை மேற்கொள்ளும். The word will overcome. நாங்கள் எங்களுடைய வேதாகமங்களை 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். Let's turn our Bibles to 1 Thessalonians chapter 1. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 1 Thessalonians chapter 1 verse 3. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. We remember before our God and Father your work produced by faith, your labor prompted by love, and your endurance inspired by hope in our Lord Jesus Christ. நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர்ட்ட கேட்போம், எங்களோடு ஆண்டவர் இடைப்படும்படியாய். Let's pray that God intercedes with us. ஆமையா, நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூற வேண்டும். எங்களோடு இடைப்படுவீராக. Continuously we ask that you intercede in this moment. ஐயா, எங்களோடு We பேசுவீராக. ask that you speak to us. உமது வானமாகிய நல்ல பொக்கிஷசாலையை திறந்து உமது வார்த்தையினால் எங்கள் இருதயங்களை நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். Directly from the storehouses of heaven, we ask that your word fills us எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் and ஐயா. to bless us. கரத்திலே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன், மகள் சோனாவை ஒப்புக்கொடுக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிற சபையாரை ஒப்புக்கொடுக்கிறேன். We commit Sanjay into our hands, myself and the entire congregation into your hands. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus we pray. ஆமென். Amen. ஆமென். இந்த 3 வசனத்திலே 4 காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. So in verse 3 it talks about 4 different things. உங்கள் விசுவாசத்தின் கிரியை, Work produced by faith, உங்கள் அன்பின் பிரயாசம், and your labor prompted by love, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கை, and the endurance
endurance inspired by hope அடுத்ததாக பொறுமை. and patience. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டவுடன் As soon as we come to know Jesus, எங்களுடைய விசுவாசத்திலே கிரியை காணப்பட வேண்டும். there needs to be work in your faith. அன்பிலே நாங்கள் இன்னும் வளருவதற்கு பிரயாசப்பட We வேண்டும். need to work in our love. நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள எங்களுடைய நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். We need to stand firm in the hope of our God, அதுபோல நாங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். and we also need to have patience. இப்படியாக இருக்கும் பொழுது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் செழிப்பை காண முடியும். And when we do these things, you will see riches in your life. நாங்கள் அப்படியே தெசலோனிக்கே புத்தகத்திலே வைத்துக்கொண்டு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு எங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். Keep the same chapter, Hebrews 6:18. Let's take எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Hebrews 6:18 says, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாடும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். God did this so that by two unchangeable things in which it is impossible for God to lie, we who have fled to take hold of the hope set before us. அப்ப என்னவாம், உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படிக்கு, To take hold of the hope that is set before you. நாங்க யாரை அடைக்கலமாய் பற்றி இருக்கிறோமா? Who have we come under refuge for? ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் அடைக்கலமாய் பற்றி இருக்கிறோம். We've taken shelter under our God. இவ்வளவு காலம் உலகத்துக்கு பின்னால் சாத்தானுக்கு பின்னால் இருந்த நாங்கள் அவை எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பற்றிக் கொள்ளும்படியாய் உங்கள் வாழ்க்கையை நீங்களும் நானும் You அர்ப்பணித்திருக்கின்றோம். and I, we have committed and surrendered our life to live under the shelter of God rather than in the world. அப்படி செய்த எங்களுக்கு என்ன உண்டாகின்றது? எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகின்றது. And when we do that, what do we receive? We receive hope. அந்த நம்பிக்கை என்ன? What is that hope? ஆபிரகாமுக்கு சுதந்திரமாய் கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. All the possessions of Abraham that he had has been given to you. அப்ப எங்களுக்கு பரலோகத்திலே சுதந்திரம் இருக்கின்றது. So you have your deliverance in heaven. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. That is our hope. பரலோகத்திலே எங்களுக்கு சுதந்திரத்தை கர்த்தர் You வைத்திருக்கின்றார். have your inheritance in heaven. அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? அவங்களை முழு விசுவாசத்திலே நடத்தி செல்லுகின்றது. What does that hope do? It persists and leads you into that. அந்த நம்பிக்கை That hope, நிலையானது, it is steadfast உறுதியானது. and it is steadfast. அங்கால வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்லுகிற 18ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 18 says, அது இரண்டு மாறாத விஷயங்களினால் அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. by two of these unchangeable things, the hope has been made your anchor. அப்ப என்ன இரண்டு மாறாத விஷயங்கள்? So what are those two unchangeable things? ஆண்டவருடைய வார்த்தை. First is the word of God. வார்த்தை எப்பொழுதும் இருக்கும். The word will always stay. வார்த்தை இருக்கும் பொழுது சூழ்நிலை மாறி போகும். When the word is present, your situations will change. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். I'm saying something. வார்த்தை இருக்கும் பொழுது சூழ்நிலை மாறும். Where the word is, your situation will change. அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்ன? What is the second thing? அவர் ஆணையினால் உறுதிப்படுத்தினார். He has been made it a promise through what he has done. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுக்கின்றார். He has written it to Abraham. நான் உன் சந்ததி முழுவதோடும் கூட இருப்பேன், உன் சந்ததியை வழி நடத்துவேன், உன் சந்ததியை கைவிட மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுக்கின்றார். He has commanded and written to Abraham that he will hold generation after generation. எந்த சூழ்நிலையிலே நானும் நீங்களும் இருந்தாலும் இந்த நம்பிக்கையை நாங்கள் பற்றிக்கொண்டு இருப்போமானால் நாங்கள் தான் சுதந்திரவாளிகள். If we hold tightly on to this promise, this hope that he has given us, then we will be delivered. பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே நாங்க கடந்த கிழமை வியாழக்கிழமை ஓட் போட்டோம் இந்த இங்கிலாந்து தேசத்திலே. So all of you must have voted last Thursday. இந்தியா தேசத்திலே விஜய் வந்துட்டார்கள் என்று பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. And in the Indian elections, the Vijay has come and there's a huge celebration. நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள்?
Who are you voting for? நீங்க யாருக்கு நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? Who are you giving your hope நீங்க to? யாருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் Who are இருக்கின்றீர்கள்? you faithful to? இன்றைக்கு விஜய் வந்துட்டாருன்னு பெரிய கூத்தெல்லாம் அடிக்கிறார்கள். There is such a huge celebration today in என்ன India. நம்பிக்கை? What's the hope? என்ன நம்பிக்கை? What's the அவர் hope? பதவிக்கு வருவதற்காக எத்தனையோ வாக்குகள் கொடுத்திருக்கலாம். He's given so many manifestos just to come and into the position. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், But the God that I serve, நான் விசுவாசிக்கிற நீங்கள் ஆராதிக்கிற தேவன், the God that I worship, வார்த்தையின் ஆழங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார். He has given it to you as an anchor. அது மாத்திரமல்ல, ஆணையிட்டு கொடுத்திருக்கின்றார். Through His word, He has anchored His promises. இன்றைக்கு நீ ஆணையிட்டு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இந்த இடத்திலே இல்லை? All those promises that have been given to you, how many people have forsaken? கருத்தை பற்றி சொல்லி இருப்பார்கள். நீ வருத்தம் வந்தானா துன்பம் வந்தானா நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லி இருப்பார்கள். They would have promised so many things. I would be with you in sickness in all times. இன்று நீங்கள் அவர்களை கண்ணால் கூட காண முடியாது. But there's no way you can even see them. அப்ப நம்பிக்கை என்ன? So what is the hope? அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அந்த நம்பிக்கையை நம்பலாம். In all situations, you can hold fast unto that hope. எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆணையிட்டு கொடுத்ததை நாங்கள் நம்பலாம். In all situations, the promises that He has anchored unto you, you can trust. அப்ப உங்க நம்பிக்கை தேவனுக்குள் இருக்க So வேண்டும். our hope needs to be in Christ. அந்த நம்பிக்கை That hope, நிலையானது, and it needs to be enduring. உறுதியானது, It needs to be firm. நங்கூரம் போன்றது. It needs to be anchored. அந்த நம்பிக்கை The hope, நிலையானது, it is enduring. உறுதியானது, It is firm. நங்கூரம் போன்றது. It is like an anchor. நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். I'd like to tell you something. ஆதி காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே வேத வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது In the Old Testament days, when the word was being read, அவர்கள் தலைகளை முகங்குப்புற விழுந்து வேத வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். they will listen and hear the word face flat on the ground. கண்ணீர் விட்டு அழுதாங்க. They cried. நான் சொல்லுகிறேன், இவங்க எப்ப முடிப்பாங்கன்னு தான் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. All your faces look like you're ready to go out. நீங்கள் அதை ரிசீவ் பண்ணினால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை கிரியை செய்யும். Only when you receive and accept the word of God, that is where the word of அந்த God works. வார்த்தை உறுதியானது, நிலையானது, நங்கூரம் போன்றது. That is when it becomes enduring, firm, and like an anchor. அப்ப நாங்க அந்த நம்பிக்கை, That hope. அந்த நம்பிக்கையோட என்னவாம், இயேசு கிறிஸ்து ஒரு திரைக்குள்ளாய் பிரவேசித்தார். And after that, behind a curtain, He walked. அப்ப நீங்க முற்காலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், So back in the day, ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போவார்கள். so in order to seek God and to worship God, they used to go into the holiest of places. பலியிடுவதற்காக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் போய் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள். They will look unto God in the tabernacle, in the holy of the holiest. அப்ப யூதர்களுடைய விசுவாசம் என்ன? So what did the Jews believe? அங்குதான் தேவன் வாசம் செய்கின்றார். There in that tabernacle is where Jesus lived. ஆனால் என்னுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நம்பிக்கையும் என்ன? But our hope today, எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து திரைக்குள்ளே போய் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் பலியாகி இன்று நானும் நீங்களும் வெற்றி Amen, சிறந்திருக்கின்றோம். hallelujah, you and I, the சபையை curtain has கைதட்டி been torn. ஆர்ப்பரியுங்கள். Amen, hallelujah. எனக்காகவும் உங்களுக்கு தகுதியற்றவர்களாய் இருந்த என்னையும் உங்களையும் அவர் தகுதி உள்ளவர்களாய் பரலோகத்திலே சுதந்திரவாளிகளாய் Amen. மாற்றும்படிக்கு அவர் திரைக்குள்ளே போனார். Amen. You and I have been taken into the tabernacle, into the holiest of the holiest, even though we are completely undeserving. நாங்க திரைக்குள்ளே போகிறது எங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கின்றது. And when we enter the tabernacle, where should our hope be? In ஆமென். Christ. எங்கள் Amen. நம்பிக்கை தேவன் மேல் இருக்கின்றது. Our hope is in the Lord. உமது பாவங்களுக்காய் இயேசு பலியானார். For our sins, He has been made a sacrifice. எங்கள் பாவங்களுக்காய் அவர் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து எங்களை விடுதலை செய்து விட்டார். He has already redeemed us by that one act He did on the cross. இயேசு தான் நித்தியமான பிரதான ஆசாரியர். And He has become the most high priest forever. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நித்திய வாக்குத்தத்தம் அவர் மூலமாய் எங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஏறி விட்டது, ஏறி Amen. கொண்டு இருக்கிறது. And the promises of Abraham has already been happened and is happening in your life.
நாங்கள் பார்ப்போம் 1 தெசலோனிக்கேயர் 1:8. 1 Thessalonians 1:8. 1 தெசலோனிக்கேயர் 1:8. பாருங்க, வடிவா வாசியுங்கள். Let's read carefully. எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியராயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. The Lord's message rang out from not only in Macedonia and Achaia, your faith in God has become known everywhere. பாருங்க, என்னவா மக்கெதோனியா முழுவதும் தொனித்துக் கொண்டிருந்ததா. The message rang out in Macedonia. எங்கும் பிரசித்தமாயிற்று. And it became known everywhere. 2 காரியம். 2 things. தொனித்துக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன? தொனித்துக் கொண்ட அந்த Sounding. What is the meaning of to hear out? the echo. Echo. Yeah. What is the meaning of echoes? எக்கோண்டனா அந்த பிஏ சிஸ்டம் இருக்கிறவர்கள் ஒரு காரியம் ஹலோ 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 ஹலோன்னு அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும். After you've heard the sound once, it will keep ringing like an echo. தொனித்துக் கொண்டிருந்தது. And it kept echoing. அடுத்தது என்னவா? பிரசித்தமாயிற்று. It became known everywhere. என் அருமை சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, உங்கள் நம்பிக்கை, your hope, உங்கள் விசுவாசம், your faith, உங்கள் அன்பு, your love, உங்கள் பொறுமை, your patience, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் தொனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காய் தேவன் என்னையும் உங்களையும் மீட்டெடுத்திருக்கின்றார். God has redeemed you so that you can be that sounding echo in the midst of people around you. உங்கள் நம்பிக்கை தொனித்துக் கொண்டிருக்க வேண்டும். Our hope needs to be sounding. எங்களுடைய விசுவாசம் பிரசித்தமாக வேண்டும். Our faith needs to be well known. எங்கள் அயல் வீட்டார் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனிலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று. Our neighbors need to be able to recognize that we are children of God. நாங்களும் அவர்களும் ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் போகலாம். You and your neighbor might go through the same situation. அவர்களுடைய விசுவாசமோ நம்பிக்கையோ வித்தியாசம், என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் வித்தியாசமானது. Their faith will be different, your faith should be different. ஆமென். நாங்க திருப்பிக் கொள்வோம். யோசுவா 14:7. Joshua 14:7. யோசுவா 14:7. Joshua 14 verse 7. I was 40 years old when Moses, the servant of the Lord, sent me from Kadesh Barnea to explore the land, and I brought him back a report according to my convictions. Okay. திரும்பி வாசிங்க சொன்னா. I was 40 years old when Moses, the servant of God, sent me from Kadesh Barnea to explore the land, and I brought him back a report according to my convictions. My convictions. Okay. தமிழ்ல எப்படியா இருக்கிறது? என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். As it was in my heart, I brought the report. என் இருதயத்தில் உள்ளபடியே நான் மறு செய்தி கொண்டு வந்தேன். I brought the report as it was in my heart. என்ன மறு செய்தி? What was the report? உங்களுக்கு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். Most of you know this story. அவர் கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போகிறார்கள். They asked to go and spy in the land of Canaan. யோசுவாவும் கேலேப்பும் மாத்திரம் சொல்லுகிறார்கள், அவர்களை நாங்கள் வென்று விடலாம், அந்த தேசத்திற்கு நாங்கள் போவோம் என்று. Joshua and Caleb were the only people who said, I can overcome that land and we can go. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ அவர்களை பார்க்க பயமா இருக்கிறது, போனோம்டா நாங்க செத்து போவோம், போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். All the other people came back and said, no, they were too mighty, they were too powerful, we cannot overcome them. பாருங்க, அந்த 10 பேரும் இந்த 2 பேரும். There was 10 against 2. அப்ப ஒரே இடத்தை தானே பார்க்க போகிறார்கள். They went to see the same place. எப்படி வித்தியாசமாய் பார்த்தார்கள்? How did they see differently? எப்படி வித்தியாசமாய் பார்த்தார்கள்? How come they saw differently? யோசுவாவும் காலேப்பும் Joshua and Caleb, வார்த்தை கூடாய் பார்த்தார்கள். they saw through the lens of the word. திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 17:8. Genesis 17:8. ஆதியாகமம் 17:8. Genesis 17:8. நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும்
பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். The whole land of Canaan where you now reside as a foreigner, I will give as an everlasting possession to you. என்ன வாசியுங்கள் திரும்பி. Let's read. நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப இப்ப யோசுவாவும் காலேபும் நன்றாய் அறிந்திருந்தார்கள் தேவன் இந்த கானான் தேசத்தை எங்களுக்கு தருவார் என்று. Joshua and Caleb knew so well that God will give them the land of Canaan. அவர்கள் நம்பினார்கள். They believed. அவர்கள் விசுவாசித்தார்கள். They had faith. தேவன் அன்பினூடாக அதை நம்பினார்கள். And through love they believed. பொறுமையோடு காத்திருந்தார்கள். And with patience they waited. அப்போ அவர்கள் வசனத்தின் ஊடாக அந்த கானான் தேசத்தை பார்த்தபடியினாலே அவர்கள் வந்து யோசுவாவுக்கு சொல்றார்கள், we can catch it, நாங்கள் அதை பிடித்துக் கொள்ளலாம். Hallelujah. Because they believed through the word, they believed. ஆமென். Amen. அவன் இருதயத்தில் உள்ளபடி பேசினான். They spoke through what was in their heart. இருதயத்தில் உள்ளபடி பேசினான். As per what is in their heart, they spoke. ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறார்? So how does God respond? எங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுக்கு தக்கனையா தான் எங்களுக்கு பதிலளிப்பார். Whatever is in your heart is what God responds to. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? Do you want the blessing? வார்த்தையின் ஊடாக உங்கள் சூழ்நிலையை பாருங்க. See your situations through the word of God. வார்த்தை தான் உங்களுக்கு என்ன டெலஸ்கோப்பா? எஸ், வார்த்தையின் ஊடாக பாருங்க. Through the lens of the word, see your situation. அந்த டெலஸ்கோப்பாலே பார்த்தீர்கள் என்று When you சொன்னால் see through that telescope, பிரச்சனை தெரியாது. you won't see the problem. அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட சாராம்சம் பெருசாய் உங்களுக்கு தெரியும். And you will see exactly what the word has given to you. அவர்களுக்கு ராட்சதர்கள் தெரியவில்லை. They will not see the creatures that were there. தேவ பலன் தெரிந்தது. They saw the strength of God. நாங்க ஈஸியா வென்றலாம்னு சொன்னாங்க. And they said we can overcome so easily. நானும் நீங்களும் வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் வார்த்தையின் ஊடாக ஆணையிட்டு கொடுத்திருக்கின்றார். Because he has promised through his word நாங்கள் வெற்றி பெறலாம். that we will overcome. அப்படியே வைத்துக்கொண்டு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Hebrews 6:15. ஒருவர் வாசிக்கிறீர்களா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திரும்பி பாருங்க. திரும்பி வாசிக்கிறீர்களா? வாசிங்க. அந்தப்படியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். And so after waiting patiently, Abraham received the promise. ஆமென். Amen. அவன் பொறுமையாய் காத்திருந்தான். He waited patiently. பொறுமையாய் காத்திருந்தான். He waited patiently. அவன் காத்திருந்தபடியினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். Because he waited, he received what was promised. அப்ப விசுவாசம் தொனித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? So is the faith echoing or not? விசுவாசம் பிரசித்தமாயிற்றா இல்லையா? Has the promise not become well known? எத்தனையோ வருஷத்துக்கு முதல் நடந்த இன்றைக்கு நாம் பேசுறேன் அல்லவா? Are we not speaking what happened years and years ago now? என் அருமை சகோதரனே சகோதரியே, My dear brother and sister, கர்த்தர் உங்கள் வாழ்வை பிரசித்தமாக்குவார். God will make your life well known. உங்கள் வாழ்வை பலர் முன்னிலையிலே தொனிக்க பண்ணுவார். And he will make you to live your life as an echo in front of people. விசுவாசமாயிருங்கள். Believe தேவ அன்பிலே பெருகுங்கள். and continue to grow in the love of God. பொறுமையாயிருங்கள். Continue to be patient. Do நம்பிக்கையாயிருங்கள். not lose the hope. என்றால் வாக்கு கொடுத்தவர் ஒரு நாளும் மாறாதவர். Because the one who has promised to you will never ever change. ஆமென். Amen. நாங்கள் திருப்புவோம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Genesis 29:13. As soon as Laban heard the news about Jacob, his sister's son, ஓகே, அது மாறி எழுதி போட்டேன். ஓகே.
அப்ப ஆண்டவர் என்ன யாக்கோபுக்கு சொல்லுகின்றார், God says to Jacob, நீ இந்த படுத்திருக்கும் இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் என்று. I will give you the land where you are asleep. கொடுத்தாரா இல்லையா? Did he not give? கொடுத்தாரா இல்லையா? Did he not give? அப்ப யாக்கோபு மாத்திரமா ஆண்டவருடைய பிள்ளை? It was Jacob the only son. நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். You and I, we are also his அப்ப children. உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை செய்வாரா இல்லையா? So will he not do as he has promised? வாக்கு கொடுத்ததை செய்வாரா இல்லையா? Will he not do? நிச்சயமாய் செய்வார். Definitely he will do. உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். He has told you. என் அருமை சபையாரே, உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கின்றார். He has indefinitely told you. அவர் நிச்சயமாய் எனக்கும் உங்களுக்கும் செய்வார். And he will do it. உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அது நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேறும். Whatever has been promised to you unto God, it will be done. அது நிலையானது, உறுதியானது, நங்கூரம் போன்றது. It is firm, it is enduring, and it is like an anchor. நீங்க வார்த்தையை மாத்திரம் பற்றிக் கொண்டிருப்போம். Just hold tightly onto the word of God. ஆமென். Amen. நாங்க திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம். Isaiah 58:6. ஏசாயா 58 அதிகாரம் 6 வசனம். சாரி 11 வசனம். Isaiah 58:11. பாருங்க, அதுல கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீடமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring whose waters never fail. ஆண்டவர் என்ன செய்வாராம்? What will he do? உங்க சூழ்நிலை உங்களை பார்த்து சொல்லும், Your situation will say, நீ இதுக்கு மேல ஒரே அடி கூட எடுத்து வைக்க முடியாது. you cannot take a further step. உங்க டாக்டர் சொல்லுவாங்க, நீ கெதில செத்து போய்டுவாய் Your என்று. doctors will say, your time is now near. உங்க டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு இந்த மருந்து இருக்கிறது, நீ வாழ்நாள் முழுவதும் இந்த மருந்தை எடுக்க வேண்டும் Your doctor என்பார்கள். will say, lifetime you have to be on this medication. உங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகள் படிக்கவே மாட்டார்கள், அவர் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லுவார்கள். Your school teachers will say, your kid is not very smart, they're not going to go anywhere. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But what does God say? மகா வறட்சியான காலங்களில் நான் உன்னை திருப்தியாக்குவேன். In a sun-scorched land, I will strengthen you. நீ எப்படி இருப்பாயா? How will you be? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை Amen. போலவும் இருப்பாய். பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. Hallelujah. அது மாத்திரமல்ல, உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். And your bones will be strengthened. இப்ப நான் அடிக்கடி எல்லாருடைய வாய்களில் நான் கேள்விப்படுற ஒன்று என்னவென்றால், A word that I hear from everyone's mouth is, எனக்கு வயது போயிட்டது. I'm aged, I I'm hate elderly. that word. Okay, எனக்கு வயது போயிட்டது. I'm getting old. சிஸ்டர், எனக்கு வயசு போயிட்டது தானே, காரிக்குள்ள பிடிக்குது, காலுக்குள்ள பிடிக்குது, வாய்க்குள்ள பிடிக்குது, எல்லா இடத்துலயும் பிடிக்குது. I'm getting old, therefore I'm getting weak here, there, everywhere. வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what does the word say? உன் இருதயத்தில் இருக்கிறபடி உனக்கு நடைபெற்றது. யோசுவாவுக்கு As per it was in his heart, in Joshua's heart, it happened. அப்ப உங்களுடைய இருதயத்தில் என்ன சொல்றீங்க? So what are you saying in your heart? கர்த்தர் சொல்கிறார், உன் வயதை நான் வாழ வயதாக்குவேன் என்று. God says, I will return your age. கர்த்தர் சொல்கிறார், என் பலத்தினால் உனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்று. God says, through his strength you can do all things. இதை தடுப்பதற்கு வைத்தியர்களோ, ஆசிரியர்களோ, உங்கள் குடும்பத்தாரோ, மனிதர்களோ யார்? Doctors or family or relatives, or who are they to come and stop Yeah. the promise? யார்? Who are they? யார்? Who are they? கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். The word of God overcomes. உங்கள் எலும்புகளை நீதமுள்ளதாக்குவார். Your bones shall be strengthened. ஆமென். Amen. நீங்க அப்படி நீங்க வார்த்தையை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். The more and more you confess the word of God, there you will see the miracle of God. அன்பு, Love. அன்பு. Love. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் தன்னுடைய ஒரே குமாரனை எனக்காகவும் உங்களுக்காகவும் தந்த அந்த அன்பை பார்க்க வேற என்ன அன்பு வேண்டும்? What
other love that do you need to know? See that God has given His only begotten Son for you and I. ஆமே Amen. நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும் என்ன? We need to ask God what? ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். May my cup overflow. என்னத்தினால்? With what? அன்பினால். With love. அன்பினால் நிரம்பி வழிய வேண்டும். With love, may my cup overflow this morning. என் சபையாரை கேட்டுக்கொள்ளுங்க. இதுல பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், கேட்டுக்கொள்ளுங்க. Parents, please listen carefully. உங்க பிள்ளைகளுடைய அன்புக்காய் ஜெபியுங்கள். Pray for the love of your child. ஏனென்றால் இன்றைக்கு அன்பற்று போகிறதன் நிமித்தமாய் தான் திருமணமாகி அடுத்த நாளே டிவோர்ஸ். Because there is no love, you see the divorce rate increasing. ஆனா தேவ அன்பு ஒரு கணவனுக்குள்ளாய், மனைவிக்குள்ளாய், சபை மக்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய், உங்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய், சோனாக்குள்ளாய் இருக்கும் என்றால் எங்களுடைய அன்பு ஜீவ நதியாய் நீரூற்றாய் பாய்ந்தோடும். Amen. If we have the love of God between every single one of us, like an anchor, your love will overflow like a river. 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். 30, 60 and 100-fold times blessing. ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு 100 நான் பலன் கொடுக்க வேண்டும். And I want to be a blessing 100-fold, என் Father. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே. I want my cup to overflow. ஆண்டவரோடு பொறுமையாய் காத்திருக்கிற வேளையிலே When you wait patiently in God, கர்த்தர் அந்த அன்பினால் இன்னும் அதிகமாய் நிரப்புவார். with love, He will continue to fill in you. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5 வசனத்தை பார்ப்போம். 2 Thessalonians 1:5. 1 அதிகாரம் 5 வசனம். 2 Thessalonians 1:5. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும் படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதிலே அத்தாட்சியாய் இருக்கிறது. ஆமென். Amen. All this is evidence that God's judgment is right, and as a result, you will be counted worthy of the kingdom of God. எங்களுக்கு பாடுகள் வரும். Yes, there will be suffering, ஆனா அந்த பாடுகள் தான் எங்களுக்கு அத்தாட்சி. but that is your evidence. நாங்கள் அப்படியே வச்சுக்கொண்டு 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். Let's read same chapter, verse 3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்வது தகுதியாயிருக்கும். We ought always to thank God for you, brothers and sisters, because your faith is growing more and more, and the love of all of you have for one another is increasing. என்ன சொல்லுங்க, 2 காரியம் சொல்லப்படுகிறது. 2 things. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நானும் நீங்களும் கடனாளிகளாய் இருக்கின்றோம். You and I, we are debtors to give thanks to ஏன் God. கடனாளிகள்? Why are we debtors? உங்களுடைய விசுவாசம் மிகவும் பெருகுகிறதாம். Because your faith is growing, அதுல ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும், and because the love between one another is increasing. ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும், Because the love is increasing. அப்ப உங்களுடைய விசுவாசம் அப்ப அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, The more your faith increases, விசுவாசம் பெருக பெருக பெருக, the more it grows, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரும். there will be changes in our life. வாழ்க்கை நிலையானதாய் நிலைத்திருக்கும். And firmly you will stand in your ஆமென். life. அப்ப Amen. நாங்க வார்த்தையை பற்றிக்கொண்டு இருப்போமானால் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் உறுதிப்பட்டிருப்போம். And if we hold fast onto the word of God, then we will stand in Him firmly. நாங்க திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 14 அதிகாரம் 15 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Exodus 14:15. யாத்திராகமம் 14 அதிகாரம் 15 வசனம். Exodus 14. ஆமென். The Lord said to Moses, "Why do you cry to me? Tell the people of Israel to go forward." ஆமென். அப்படியே கையை வைத்துக்கொண்டு ஆதியாகமம் 4 அதிகாரம் யாத்திராகமம் 4 அதிகாரம் 17 வசனத்திற்கு போவோம். Exodus 4:17. Yes.
திரும்பி வாசிங்க சிஸ்டர். But take this staff in your hand so you can perform signs with it. அப்ப இப்ப யோசுவா மோசஸ் என்ன நிக்கிறார்? செங்கடலுக்கு முன்பாய் நிக்கிறார். So where is Moses now? He is standing in front of the Red Sea. என்னத்தை வச்சு கொண்டிருக்கிறார்? What has he got in his hand? கோலை வைத்து கொண்டிருக்கிறார். He's got the staff. அப்போ எகிப்து ஜனங்கள் இருக்கிறார்கள். The people of Egypt are behind him. எகிப்து ஜனங்கள் என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். இந்த இந்த எகிப்தியருடைய கைகளிலிருந்து எங்களை விடுவியுங்கள் என்று. And the Israelites are crying unto God, deliver me from the hand of the Egyptians. அப்ப ஆண்டவர் விடுவித்துட்டு God delivers them. கொண்டு நிற்பாட்டிட்டார் செங்கடலுக்கு முன்பாய். And then he puts another stop at the Red Sea. மோசேக்கு சொல்லிட்டார். மோசே எகிப்துக்கு போக முதலே சொல்லிட்டார், இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ, நீ இந்த கோலினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாய் என்று. God has already promised to Moses, you can take this staff, I will deliver you and you will perform signs with it. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க ஜெபிச்சாங்க. Israelites prayed. ஜெபிச்ச ஆண்டவர் மீட்டுட்டார். They prayed and he answered. ஆனா பிரச்சனையை கண்டோன்னு அவங்க என்ன செய்துட்டாங்க? But soon as they saw the problem, அப்படியே இருக்கட்டும். ஓகே, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டவருக்கு எதிராய் பேசுகிறார்கள். they spoke against God. மோசே என்ன செய்றார்? What does Moses do? ஆண்டவனே, இந்த ஜனங்கள் எல்லாம் பேசுறாங்களே, நான் என்ன செய்யறேன்னு கேக்குறார். He goes crying to God and says, all these people are crying unto me, what can I do? ஆண்டவர் கேக்குறார், Jesus responds, நீ ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறாய்? why are you crying to me? நீ உன் கோலை நீட்டு. Lift up the staff. மோசேக்கு முதலே சொன்னார் அல்லவா, இந்த கோலினால் நீ அற்புதங்களை செய்வாய் என்று. Has God not already told Moses that you will perform miracles with this staff? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொன்னால் அல்லவா, சொல்லி இருக்கிறார் அல்லவா, வார்த்தையாகிய கோல் உங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. Has God not already told you you have the staff, the word of God in your hand? நாங்க இன்னைக்கு வார்த்தையாகிய கோலை வச்சுக்கொண்டு We keep the word of God. ஆண்டவரே 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 இதெல்ல நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டிருக்கின்றோம். We keep crying unto God, oh God, oh God. ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கின்றது? God is asking you and I today, what do you have in your hand? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, புறப்பட்டு போ என்று. And he says unto Moses to tell the Israelites to go forward. உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது? What do you have? உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது? What do you have? ஆதியாம் 4ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு சொன்னார், நான் உன் வாயாய் இருப்பேன், நீ பேச வேண்டியதை நான் உனக்கு கற்றுத் தருவேன் என்று. In Genesis chapter 4 he says to Moses, I will be with your mouth and I will tell you what to speak. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார், என் வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்திருக்கிறேன், அதை என் கரத்தின் நிழலினால் Amen. மூடி Hallelujah. வைத்திருக்கிறேன். And God says, I have placed my word in your mouth. செய்ய வேண்டியது யார்? What do we need to do? செய்ய வேண்டியது யார்? Who needs to do it? பேச வேண்டியது யார்? Who needs to speak? நானும் நீங்கள் மோசே பேசின பொழுதுதான் அற்புதம் நடந்தது. When Moses spoke, there was a miracle. நீங்கள் பேசுங்கள், அற்புதம் நடக்கும். When you speak, there will be miracles. ஆமென். Amen. பேசுங்கள், அற்புதம் நடக்கும். Speak and you will see the miracle. என்றால் கர்த்தர் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருக்கின்றார். Why? Because God is in you and me. அவர் பிரதான ஆசாரியராய் அவங்க பலியிடுவதற்கு ஆலயத்தை தேடி ஓட வேண்டியதாக இருந்தது. To give the sacrifices to God, they had to go into the tabernacle. இன்றைக்கு அந்த வார்த்தையை பேசின தேவன், ஆணையிட்ட தேவன் எனக்குள்ளாயும் உங்களுக்குள்ளாயும் இருக்கின்றார். But that same God now lives in you and I. நானும் நீங்களும் பேச வேண்டியதுதான். We just need to speak. நீங்கள் பேச 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 The more you speak and speak உங்கள் குடும்பத்தை குறித்து, about your family, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, about your individual life, உங்கள் சபையை குறித்து about your church, பிரசித்தம் பண்ணப்படும். the more well known it will become. உங்களை குறித்து தொனித்துக் கொண்டே இருக்கும். And your sound will echo everywhere. உங்களிடத்திலே கோல் இருக்கின்றது. You have the staff in your hand. அந்த வார்த்தையை உங்க இருதயத்திலே போடுங்கள். Keep and place that word in your heart. நீங்கள் இருதயத்திலே உள்ளபடி பேசுகிற பொழுது, And as per what is in your heart when you speak, காரியம்
things will happen. காரியம் வாய்க்கும். Your things will prosper. காரியம் வாய்க்கும். Your things will prosper. சூழ்நிலைகள் மாறிப்போம். Situations will change. ஆமென். Amen. சூழ்நிலைகள் மாறிப்போம். Situations will change. எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். மனுஷ சத்தத்தை கேட்காதீர்கள். Do not listen to the voice of man. கர்த்தர் சத்தத்தை கேளுங்கள். Listen to the voice of God. நீங்கள் விசேஷித்தவர்கள். You are special. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன் கரத்தினால் உருவாக்கி God இருக்கின்றார். has created you with his own hands. உங்களுக்காய் பெரிய காரியங்கள் And he வைத்திருக்கின்றார். has mighty things planned for you. இருந்தாலும் எங்களுக்கு யார் இருப்பது? But even when people come and hit us, what do we have behind us? என் தேவன் இருக்கிறார். God is behind you. ஆமென். Amen. நாங்க அந்த மனிதனுக்காய் ஜெபிக்க வேண்டும். We need to pray என்று அவர் ஒரு கிறிஸ்தவ மனிதன். because he's a Christian man. அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துவார். When he bows down and நான் prays, he will அப்படித்தான் do ஜெபிச்சேன். mightily. That is what ஏண்டா, I pray. ஆண்டவருக்கு அவருக்கு தெரியும். அவர் பேசுகிறார். யோசேப்பை குறித்து பேசுகிறார். Because he talks about Joseph in one of his meetings. அவருக்கா ஜெபிங்க. ஏன்னா நாங்க எங்களுடைய ஒவ்வொரு காலை கூட்டத்திலும் ஜெபிப்போம். ஆண்டவரை அறிந்தவர்கள் தலைவர்களாய் வர வேண்டும் என்று. People who know God need to come into power, positions of power. நாங்க ஜெபிப்போம் அந்த மனிதனுக்காய். We need to pray for அந்த him மனிதனுடைய முழங்கால்கள் முடங்க வேண்டும். that his knees shall அவர் bow, தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். that he looks up to God. அவரின் ஊடாக இந்தியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். And may the entire nation of India come to God. நாங்க Amen. ஜெபிக்க பெரிய காரியங்களை இந்தியா தேசம் பார்க்கும். And the more we pray, the more revival we will see. ஆமென். Amen. இது எங்களுடைய கடமை. Because that's the duty. அப்ப கர்த்தர் எங்களோடு இருக்கிற தேவனாய் Our இருக்கிறார். God is a God who stands with Amen. us. Amen. யோபுவிலே ஆண்டவர் யோபு சொல்லுகின்றார், Job says, நீர் நினைப்பது நடக்கும், what you think will happen, உம் வழிகளில் ஒளி உண்டு. there will be light in your path. ஆண்டவர் நினைப்பது தான் நடக்கும். What God thinks will prevail. அவர் நினைப்பதிலே ஒளி உண்டு. And there is light in what he ஆமென். does. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். Finally, a verse. சங்கீதம் 46:5. எல்லாரும் எழுந்து நிற்போமா? சங்கீதம் 46:5. Psalm 46, verse 5. Let's all stand to our feet. God is within her, she will not fall. God will help her at break of day. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். God is in the midst of அது her. அசையாது. She shall not be moved. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். God will help her when morning comes. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். God is in our midst, நீங்கள் அசைக்கப்பட்டு போக மாட்டீர்கள். so she shall not be moved. ஆண்டவர் அதிகாலையில் எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறது. And when the morning dawns, he will be our helper. ஆமென். Amen. நாங்கள் ஜெபிப்போமா? Shall we pray? நாங்க ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. Lord, give me the grace to use your word. ஜெபிப்போமா? Shall we pray? ஆம் கர்த்தாவே, நாங்க ஜெபிக்கிறோம். Yes, Father, we ஐயா, pray உம்முடைய this morning. வார்த்தையை நாங்கள் சரியாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி Yes, செய்யுங்க. Father, we ask that you help us to use your அப்பா, word. நீங்க சொன்னீங்க உங்க வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று Your சொன்னீங்க word has கர்த்தாவே. been written in the tablet of us. அப்பா, நாங்க மனித வார்த்தைகளை பேசாதபடிக்கு எங்கள் இருதயத்திலே எழுதப்பட்ட வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி Thank செய்யுங்க. you, Jesus. Yes, Father. என்ன நீங்க சொல்லி இருக்கிறீங்க, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் அதுல நாங்க அசைக்கப்பட மாட்டோம். நாங்க அதிகாலையிலே எங்களுக்கு சகாயம் செய்வீங்கள் என்று. Because God is in our midst, we shall not be moved. அப்பா, அப்படியே கிரியை செய்யும்படிக்காய் நாங்க We ஜெபிக்கிறோம். ask that you work in our midst. ஆமையா, அப்படியே கிரியை செய்யுங்க. We ask that you work in our midst. உங்க கரத்திலே ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஐயா. In your hands we surrender, அப்பா, Father. உங்களை குறித்த அன்பு, எங்களை குறித்த விசுவாசம், எங்களை குறித்த நம்பிக்கை, எங்களை குறித்த பொறுமை இந்த லண்டன் தேசம் முழுவதும், இந்த உலகம் முழுவதும் பிரசித்தமாகட்டும் ஐயா. தொனித்துக் கொண்டிருக்கட்டும் ஐயா. Hallelujah. May our faith, may our love, may our endurance and our patience be well known in this entire nation. இன்று தொடக்கம் எங்களை பயன்படுத்துவீராக. From this day onwards, we ask that you use us. ஆமென். இன்று தொடக்கம் From பயன்படுத்துவீராக. this day forward, may he use us.
அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் லண்டன் தேசத்துல அந்த கவுண்டி எலெக்ஷன் வந்தது கர்த்தாவே அதற்காக ஜெபிக்கிறோம் We pray for the county elections in London, Father. அப்பா இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா We pray for India today. ஐயா யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய முழங்கால்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் May ஐயா all the leaders, the politicians, may their knees bow, நாம் Father. வாசிக்கிறோம் ஐயா ராஜாக்கள் புத்தகத்தில் எல்லாம் ராஜாக்கள் உங்களை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த தேசத்துக்கு சேமம் வந்தது என்று பார்க்கிறோம் ஐயா Amen. There was protection when the kings of the nations bowed unto you. இந்த தலைவர்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் ஐயா And may these leaders of the world now look up to you. தேசங்களுக்கு சேமத்தை கொண்டு வரும்படிக்காய் நாங்கள் We ஜெபிக்கிறோம் ask that you bring a barrier of protection over the country. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா We surrender நாங்கள் ourselves. சபையாய் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க Change us to be people of prayer. எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் We உங்கள் commit நல்ல ourselves and பிதாவே. pray. Thank you, ஆமென் Jesus. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக May God bless தயவு you. செய்து உட்காருங்கள் Please be seated.